ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பாருங்கள், தேவனுடைய பெரிய சேனை என்று சொல்லி வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் என்று வரிசையா அந்த இடத்தில் சொல்லுகிறார். இவங்களெல்லாம் என்ன பண்ணும்? அனுப்பும் பொழுது பயிர்கள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி நிலங்களை பாழாக்கிவிடும். 1876 நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் அமெரிக்காவிலே பார்த்தேன். அந்த நாட்களில் ஏராளமான வெட்டுக்கிளிகளாம் எல்லாம் வந்து பயிர்கள் அத்தனையும் நாசமாக்கி விட்டதாம். எந்த பிரதிபலனும் இல்லை. விவசாயிகள் எல்லாம் கலங்க ஆரம்பித்து விட்டார்கள். பயிர் வைத்து ஒன்றுமில்லாமல் அத்தனையும் அது சாப்பிட்டு விடும். ஏன் எகிப்திலே வாதையிலே வெட்டுக்கிளி ஒன்று ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார். பெரிய சேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ண மறுக்கும் பொழுது கர்த்தர் வாதைகளை அனுப்புகிறார். அதில் ஒன்று வெட்டுக்கிளிகளால் நிறைந்த ஒரு சேனை. அவைகள் எல்லாம் எகிப்தில் உள்ள எல்லா வெள்ளாண்மையை மேய்ந்து போட்டது, பட்சித்து போட்டது, அழித்து போட்டது. ஒரு பச்சை இலை கூட தெரியாதபடி எல்லாவற்றையும் அழித்து விடுவான். அதனால் எல்லா உணவு வகைகள் இல்லாமல் பட்டினி தான் கிடைக்க வேண்டும். தேசங்களிலும் பல இடங்களிலே இன்று பார்க்க முடிகிறது. திடீரென்று வெட்டுக்கிளிகள் எங்கிருந்து வருகிறதோ பல ஆயிரம் மைலுக்கு அப்பால் காற்றில் அப்படி பறந்து வந்து சேனையாக இறங்கி அதை ஒன்றுமே கொல்ல முடியவில்லை, அழிக்க முடியவில்லை. மருந்துகளை அடித்து அதை அப்புறப்படுத்த முடியவில்லை. இதே நிலைமை தான் அமெரிக்காவிலும் வந்து நடந்ததாம். என்ன செய்வதென்று ஒவ்வொருவருக்கும் புரியவில்லை. அப்பொழுது இந்த வசனம் அங்கே ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தாருக்கு பட்டது. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் இவைகள் பட்சித்த வருஷங்களுக்கு தகுந்த விதத்தில் அதை திரும்ப ஆண்டவர் அளிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த வெட்டுக்கிளியெல்லாம் ஆண்டவர் துரத்தும்படி என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு கூட்டம் ஜெபிக்கும்படி ஆயத்தமானாங்க. உபவாசத்தை கூறினார்கள். கூட்டமாய் ஒரு கூட்டம் கூடி வந்தார்கள். அங்குள்ள கவர்னரும் அதற்கு அனுமதி கொடுத்து நீங்கள் ஜெபிங்கள்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாராம். 12 மணி நேரம் ஒரு கூட்டமாய் கூடி ஜெபித்தார்களாம். நடந்தது என்ன தெரியுமா? புயல் காற்று எழும்பினது. 2 நாட்கள் கனமழை, காற்று, மழை மறந்ததா அத்தனை வெட்டுக்கிளிகளும் அதனுடைய முட்டைகளும் முற்றிலுமா இல்லாதபடி தேசத்தை விட்டே கடந்து போய்விட்டது. அதை அடித்து தள்ளிவிட்டது. அடுத்து அவர்கள் பயிரிட்டார்கள். பல மடங்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கோதுமைகள் அங்கு அறுவடை செய்ய முடிந்ததா? பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியம். அழிவுகளை கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் ஜெபிக்கும் பொழுது அதை மாற்றக்கூடிய வல்லமைகளும் வெளிப்படத்தான் செய்கிறது. நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லை, வியாபாரம் இல்லை, தொழிலெல்லாம் விழுந்து கிடக்கிறது, முயற்சி இடத்தில் இன்று சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் திரும்ப கொடுப்பாரா? திரும்ப அந்த விளைவை கட்டளையிடுவா. இந்த காரியத்தினால் அழிவு வருகிறது, இந்த காரியத்தினால் நஷ்டம் வருகிறது, எதனால் கையில் பணம் தங்குவதில்லை, எதை எடுத்தாலும் செலவு மாறி மாறி வருகிறது என்று சொல்லி புலம்புகிறோமா? ஆண்டவர் சமூகத்துல போய் ஜெபிக்கும் பொழுது இந்த அழிவையும் பாதிப்பையும் பாழாக்குகிற காரியத்தையும் கொண்டு வருகிற காரியத்தை அப்புறப்படுத்துவார். காற்றை அனுப்புவார். அவைகள் எல்லாவற்றை அடித்து சென்று விடும். நாமோ நம்முடைய கைகளின் பலனை சாப்பிடும்படியாய் பிரயாசங்களுக்கு பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஜெபிப்பும். அன்பின் தகப்பனே, எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் கொடுக்கிற தேவனப்பா, இழந்து போனதை வெட்டுக்கிளிகளினாலே, முசுக்கொட்டை பூச்சிகளினாலே, பச்சை கிளிகளினாலே அழித்து எல்லாவற்றையும் திரும்ப அழிப்பேன்னு சொல்லி இந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு ஒருவேளை நஷ்டத்தை சந்தித்த பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கஷ்டத்தை அனுபவிக்கிற பிள்ளைகள் கேட்கலாம். வியாபாரமே இல்லை, வழியே தெரியல, அடுத்து என்ன செய்வதென்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கும் அவர் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுதே, எந்த காரியத்தினால் நஷ்டம், எதனால் இன்னைக்கு லாபம் இல்லை, எதனால் வியாபாரம் இல்லை, எதனால் என்ற கையின் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் விருதாவாக போகிறது, எதனால் கையிலே பணம் தங்குவதில்லை, தேவையில்லாத செலவினங்கள் வருகிறது, அவைகள் நிமித்தமாய் பாரப்படுகிற பிள்ளைகள் என்று ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் என் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அப்புறப்படுத்தி கையின் பிரயாசங்களிலே பிரதிபலனை கொடுங்க, இரட்டிப்பாய் மாற்றி கொடுங்க, அதன் மேன்மை பெற்றுக் கொள்ள உதவி செய்யுங்க. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிய நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு இழந்து போனதை திரும்ப கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.